Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 15க்கான current affairs தான் பார்க்க போறோம். First question, உலகின் ஏர் டாக்ஸி அறிமுகம் செய்ய உள்ள நாடு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். சீனா, அமெரிக்கா, துபாய், ஜெர்மனி. இதற்கான ஆன்சர் துபாய். உலகத்திலே முதன்முறையாக ஏர் டாக்ஸியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது துபாய் தான். இது எப்போ நமக்கு பயன்பாட்டுக்கு வரும்னா 2026 இதோட சேவையை தொடங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இது மின்சாரத்தில் இயங்கக்கூடியது. 121 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் செல்லும். அதிகபட்ச வேகம் 1 மணி நேரத்துக்கு 321 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்டது. இது 2026 நம்ம பயன்பாட்டுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. ஏர் டாக்ஸி நெட்வொர்க் இரைச்சல் அளவை குறைப்பது, இயக்க உமிழ்வை குறைப்பது மற்றும் பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்காக நோக்கமாக கொண்டுள்ளது. இது எப்போ சைன் பண்ணாங்கன்னா 2024 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் இந்த முயற்சியை தொடங்கியது துபாய். அப்போதான் இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெனரல் பிபின் ராவத் அவர்களின் முழு உருவச் சிலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் எங்கு திறந்து வைத்துள்ளார்? ஆப்ஷன் பார்க்கலாம். டெல்லி, டேராடூன், உத்தரகாண்ட், அசாம். இதற்கான ஆன்சர் டேராடூன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிபின் ராவத் அவர்களுக்கு டேராடூன்ல தான் உருவ சிலையை திறந்து வச்சிருக்காங்க. எங்கன்னா டேராடூனில் உள்ள டோன்ஸ் பிரிட்ஜ் பள்ளியில் மறைந்த ஜெனரல் பிபின் ராவத் அவர்களின் உருவ சிலையை திறந்து வச்சிருக்காங்க. ஜெனரல் ராவத் இவர் யார்னா இந்திய ராணுவத்தின் தலைமை குழுவின் 57வது தலைவராகவும் இந்திய ராணுவத்தின் ராணுவ தளபதி 26வது ராணுவ தளபதியாகவும் பணியாற்றினார். இவர் தான் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு படை தளபதியாக பணியாற்றினார். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். அவர் டிசம்பர் 2021 ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேலஸ் ஆஃப் வீல்ஸில் என்ற ரயில் எந்த மாநிலத்தின் கூட்டு முயற்சியால் தொடங்கப்பட்டது? பேலஸ் ஆஃப் வீல்ஸ். ஆப்ஷன் பார்க்கலாம். டெல்லி, ராஜஸ்தான், கல்கத்தா, உத்தரப்பிரதேசம். இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். பேலஸ் ஆன் வீல்ஸ் என்ற சொகுசு ரயில் 42 வருஷத்துக்கு அப்புறம் ஊபியில உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி, காசி மற்றும் வாரணாசிக்கு மத சுற்றுலாக்களை வழங்குவதற்காக இதை தொடங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடன் இணைந்து 1982 தான் இந்த பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்றது தொடங்கப்பட்டது. பேலஸ் ஆன் வீல்ஸ் பாரம்பரியமாக ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர், உதய்பூர், ரத்தம்பூர் தேசிய பூங்கா மற்றும் ஆக்ரா போன்ற இடங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த ரயில் மாதம் 2 முறை தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக் சமீபத்தில் க்ரோ போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எதன் தொடர்புடையது? வேளாண் காடுகளுடன் கூடிய தரிசு நிலத்தை பசுமையாக்குதல் மற்றும் மறுசீரமைப்புதல், வேளாண் நிலங்களை கையகப்படுத்துதல், வேளாண் நிலங்களை அழித்தல், நகரமயமாக்குதல். இதற்கான ஆன்சர் வேளாண் காடுகளுடன் கூடிய தரிசு நிலத்தை பசுமையாக்குதல் மற்றும் மறுசீரமைத்தல். நிதி ஆயோக் தான் இதை க்ரோ அப்படின்றத தொடங்கி வச்சிருக்காங்க. இது எதுக்காகனா க்ரோ அப்படின்றது நிதி ஆயோக் ஆரம்பிச்சிருக்காங்க. GIS புவியியல் தகவல் அமைப்பு டெக்னாலஜியை பயன்படுத்தி ப்ளஸ் ரிமோட் சென்சிங் இதை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை வேளாண் காடுகளாக மாற்றுவதற்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க நிதி ஆயோக். நிதி ஆயோக்கின் க்ரோ முன்முயற்சியானது இந்தியாவின் தரிசு நிலங்களை வேளாண் காடுகள் மூலம் மாற்றி அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரிமோட் சென்சிங் மற்றும் GIS புவியியல் தகவல் அமைப்புகள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொருத்தமான பகுதிகளை கண்டறிகிறது. க்ரோ அறிக்கை மற்றும் போர்ட்டல் மாநில மற்றும் மாவட்ட வாரியான வேளாண் காடு வளர்ப்பு சாத்தியக்கூறுகள் பற்றிய தரவை இது வழங்குது. இதில் முன்னுரிமைக்கான வேளாண் வனவியல் பொருத்தமான குறியீடு ASI அடங்கும். மர இறக்குமதியை குறைக்கவும் பருவநிலை மாற்றத்தை தணிக்குவதற்காக வேளாண் காடு வளர்ப்பு ஆற்றலை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவமனையில் பணமில்லா பரிவர்த்தனைக்கான SBI ஸ்மார்ட் கார்டை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். எய்ம்ஸ் டெல்லி, எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் பாட்னா, எய்ம்ஸ் ஜோத்பூர். இதற்கான ஆன்சர் எய்ம்ஸ் டெல்லி.
எய்ம்ஸ் SBI ஸ்மார்ட் பேமெண்ட் கார்டு புதுடெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. பணமில்லா பரிவர்த்தனைகளுக்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. அனைத்து நோயாளிகளுக்கும் இலவசமாக வழங்கப்பட உள்ள அட்டை நோயாளியின் தனிப்பட்ட மருத்துவமனை அடையாள எண் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்டின் ஐடி இந்த மூணுத்தையும் சேர்த்து இணைக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. இந்த அட்டையானது நோயாளிகள் மற்றும் அவர்களது பராமரிப்பாளர்களுக்கு எளிதாகவும் பாதுகாப்பையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் மருத்துவமனைக்கு பணம் செலவு தடுக்குது. நெக்ஸ்ட், முதற்கட்டமாக இந்த கார்டு டிசம்பர் 12, 2023 எய்ம்ஸ் ஊழியர்கள் உணவகத்தில் அமல்படுத்தப்பட்டது. இரண்டாவது கட்டமாக பிப்ரவரி 12, 2024 அன்னைக்கு தாய் மற்றும் சேய் பிளாக்கில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்கும் இந்த ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அனைவருக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை அதிகரிக்கும் முயற்சியாக பிரதமரால் புதியதாக கொண்டு வந்த திட்டம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். பிரதமரின் சூரிய வீடு திட்டம், பசுமை குடில் திட்டம், சூரிய மின்சக்தி திட்டம், MTHL திட்டம். இதற்கான ஆன்சர் பிரதமரின் சூரிய வீடு திட்டம். சூரிய மின்சக்தியை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் அவர்கள் சூரிய வீடு திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. இது இலவச மின்சார திட்டம். 75,000 கோடிக்கும் மேற்பட்ட முதலீட்டில் இது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் உள்ள 1 கோடி அதாவது 10 மில்லியன் குடும்பங்கள் சூரிய சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெறும். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதை விரைவுபடுத்துவதற்காகவும் குடும்பங்கள் மீதான நிதி சுமையை குறைப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பங்களிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையின் IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் புகழ்பெற்ற சூர்யா கிரேன் ஏரோபோட்டிக் குழு ஸ்கேட் சூர்யா கிரண் ஏரோபேட்டிக் டீம் ஆஷோ எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பார்க்கலாம். பாக்தோக்ரா, போபால், டெல்லி, பெங்களூரு. இந்திய விமானப்படையின் IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் புகழ்பெற்ற சூரிய கிரண் ஏரோபேட்டிக் டீம் பிப்ரவரி 16 அன்னைக்கு விமானப்படை 9 மணிக்கு விமானப்படை ஸ்டேஷன் பாக்டோக்ராவில் நடைபெற உள்ளது. 1996 தான் இந்த ஸ்கேட் சூரிய கிரண் ஏரோபேட்டிக் டீம் உருவாக்கப்பட்டது. ஸ்கேட் உலகின் மிக சில 9 விமானங்கள் கொண்ட ஏரோபாட்டிக்ஸ் குழுக்களில் ஒன்றாகும். மேலும் இது ஆசியாவிலேயே ஒன்றாகும். ஸ்கேட் என்று பிரபலமாக அறியப்படும் சூரிய கிரண் ஏரோபேட்டிக் குழு சதைவ சர்வோத்தம் என்ற பொன்மொழியை எளிதாக பெறுகிறது. எப்போதும் சிறந்தது என்ற பழமொழியை பொருத்தமாக விவரிக்கிறது. இந்த நிகழ்வானது இந்திய விமானிகளின் அசாதாரண திறன்களை வெளிப்படுத்துவதோடு மட்டுமில்லாம இந்திய விமானப்படையின் அர்ப்பணிப்பு மற்றும் சிறந்து விளங்குவதை காணும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆயுதப்படைகள் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதும் நாட்டின் இளைஞர்களை ஆயுதப்படையில் சேர ஊக்குவிப்பதும் அவேர்னஸ் ஏற்படுத்துவதும் இந்த அணியின் நோக்கம். நெக்ஸ்ட், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முதல் இந்து கோவிலான பாப்ஸ் மந்திர் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். அபுதாபி, பக்ரைன், சவுதி அரேபியா, ஈரான். அபுதாபியில தான் இந்த பாப்ஸ் கோயில் கட்டப்பட்டிருக்காங்க. இது இந்து கோவிலான சுவாமி நாராயணன் சன்ஸ்தா கோவிலை பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாரு. பிரதமர் மோடி 2017 இந்த கோயிலுக்கான அடிக்கலை நாட்டியிருக்காரு. இந்த கோவிலானது ஆன்மீகம், கலாச்சாரம், கட்டிடக்கலை, கலாச்சார ஒற்றுமை ஆகியவற்றின் அடிப்படையாக இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. அபுதாபியின் முதல் இந்து கோயில் என்ற பெருமையை தாண்டி மத்திய கிழக்கு சென்ட்ரல் ஈஸ்ட் நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்துக்களின் பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் கற்கோயில் என்ற பெருமையும் இந்த பாப்ஸ் அப்படின்ற கோயில் பெருமை பெற்றுள்ளது. பாப்ஸ் மந்திர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.